Good morning, students. Next வந்து chapter 1 test of significance, basic concepts and large sample test. So large sample test அப்படின்னா என்னன்னா so n greater than or equal to 30 அப்படின்றது மீனிங். ஸோ 30 விட அதிகமா இருக்கிற அதாவது என்னோட வேல்யூ வந்து 30 விட அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். அதுதான் லார்ஜ் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சம் நோட். ஸோ நோட் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து த சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் டிஃபைன்டு பை, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது வந்து நம்ம எஸ் அப்படின்ற லெட்டர் டினோட் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 divided by n minus 1 summation I equal to 1 to n xi minus x bar whole square. அதுல எக்ஸ் பார் அப்படின்றது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் மீன் அப்படின்னு. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை என் சமேஷன் ஐ ஈக்குவல் டு 1 டு என் எக்ஸ்ஐ. ஸோ இதில் வந்து என் மைனஸ் 1 அப்படின்றது வந்து டிவைசர் இன்ஸ்டீட் ஆஃப் த என். அதுக்கடுத்து வந்து மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ரொபோசிஷன். இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் மீன் அப்படின்னா. இப்போ மீன் அப்படின்னா எக்ஸ் பார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து மியூ அப்படின்னு சொல்லுவாங்க மீனை. எந்த மாதிரி டாபிக்லன்னு பாருங்க. பெராமீட்டர் அப்படின்னு சொல்றதுல மீன் அப்படின்றத மியூ அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும்போது அந்த மீன் அப்படின்றத எக்ஸ் பார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார் த கிவன் சாம்பிள் அப்படின்னும் போது ஸ்மால் எக்ஸ் பார்னு சொல்றாங்க. ஸோ மீன் அப்படின்னா இப்போ மியூ எக்ஸ் பார்னு இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா பெராமீட்டர்ல சொல்லும்போது சிக்மா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்றாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லும் போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ் அப்படின்னு சொல்றாங்க, கேபிட்டல் எஸ். இதுல சொல்லும் போது ஸ்மால் எஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொபோசிஷன் பி அப்படின்றது பெராமீட்டர்ல சொல்லும் போது கேபிட்டல் பி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லும் போது ஸ்மால் பி, வேல்யூ ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லும் போது பி நாட். ஸோ இதை வந்து நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டினா கூட கேட்கலாம். மீன் அப்படின்னு கொடுத்துட்டு அதை பெராமீட்டர்ல சொல்லும் போது எந்த சிம்பிள்ல வந்து நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து தெளிவா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் நோட், சாம்பிள் சைஸ் அப்படின்றது வந்து n, அதாவது அந்த கொடுத்துருக்கிற டேட்டால வந்து சாம்பிள் சைஸ் அப்படின்றது வந்து n அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறமேட்டுக்கு ஃபைனட் பாப்புலேஷன், அதாவது அந்த ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா அதுல ஃபுல் பாப்புலேஷன் எவ்வளவோ அது வந்து கேபிட்டல் N அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ கொஸ்டின்ல நம்மள வந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீமா இல்லை வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீமான்னு பண்ணணும். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீமான்னு பார்க்கணும். ஸோ அப்படி அதில் பார்த்துட்டு நம்பர் ஆஃப் சாம்பிள் வில் பி n பவர் n. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு வந்தாங்கன்னா n பவர் n. இந்த கேபிட்டல் N அப்படின்றது பாப்புலேஷன் சைஸு, ஸ்மால் என்னன்றது வந்து அந்த சாம்பிளோட சைஸு. அதே கொஸ்டின்ல வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து NCN, அதாவது n காம்பினேஷன் n. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம்னா n பவர் n. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1. Suppose that a population consists of 4 elements such as 4, 8, 12 and 16. This may be considered as the value of a random variable, say x. Let a random sample of size 2 be drawn from this population under sampling with replacement scheme. இதுக்கு முன்னாடி தான் நம்ம நோட்ல பார்த்தோம் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீமா நாட் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீமான்னு பார்க்கணும். இது ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம். அப்போ n பவர் n. தென் த பாசிபிள் நம்பர் ஆஃப் சாம்பிள் இஸ் 4 ஸ்கொயர். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் சைஸ் அப்படின்றது பார்த்தாக்கா 4. ஏன்னா மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்குது. ஸோ அதனால வந்து கேபிட்டல் Nன்றதை நம்ம வந்து 4ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து வந்து சாம்பிள் சைஸ் இங்க இருக்கு பாருங்க 2 அப்படின்னு. அப்போ வந்து ஸ்மால் n அப்படின்றத வந்து 2ன்னு எடுத்துக்கணும். நம்ம இது வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா
ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு. ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தா என்ன வரும்னா n பவர் n வரும். ஸோ கேபிட்டல் என்னோட ஆன்சர் வந்து 4, ஸ்மால் என்னோட ஆன்சர் வந்து 2. அதுதான் இங்கே எழுதியிருக்கும் சொல்யூஷன்ல. இஃப் ஈச் ஆஃப் த 4 ஸ்கொயர் சாம்பிள்ஸ் த சாம்பிள் எலமெண்ட்ஸ், அந்த சாம்பிள் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெண்டு நேம் வச்சுக்கிறோம், x1 அண்ட் x2 அப்படின்னு. ஏன்னா இங்க வந்து இந்த ஸ்மால் n சாம்பிள் சைஸ் 2ன்னு இருக்கு இல்லையா, அதனால x1 அண்ட் x2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனோட வேல்யூஸ் தான் கீழே வந்து டேபிள் எழுத போறோம். அப்போ வந்து சாம்பிள்ஸ் மொத்தம் 4 ஸ்கொயர் அப்படின்னா 16 வருது. அதனால வந்து சாம்பிள் நம்பர் வந்து 1ல இருந்து 16 வரல நம்பர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் எலமெண்ட்ஸ் அப்படின்றது, அதாவது 2 எலமெண்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் செலக்ட் பண்ணணும். இப்போ அதை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு பாருங்க. வந்து 4 இருக்கா, அப்போ 4,4 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதுதான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து 4, 8 அப்படி எழுதலாம், அது வந்து செகண்ட். இப்போ 4 எடுத்துன்னு 4,12 அது ஒரு பேரு, 4,16 அது ஒரு பேர். ஸோ இதுதான் இங்கே எழுதி இருக்கு. மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ் வருது, அது எழுதியாச்சு. அதுக்கு அடுத்த நம்பர் 8க்கு போகும். ஸோ இதை வச்சு எழுதணும்னா 4,8 இல்லை 8,4 அப்படின்னு ஒன்று வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா 8,8 அப்படின்னு ஒன்று வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8,4 8,8. நெக்ஸ்ட் வந்து 8,12. அதுக்கடுத்து 8,16. ஸோ இதுதான் வந்து இங்கே போட்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து 12,4 ஒரு ஆப்ஷனு, 12,8 ஒரு ஆப்ஷனு, 12,12 ஒரு ஆப்ஷனு, 12,16 ஒரு ஆப்ஷன். ஸோ அதுதான் இங்க எழுதி இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து 16,4, நெக்ஸ்ட் 16,8, 16,12, 16,16. ஸோ அதுதான் இங்க எழுதி இருக்குது நெக்ஸ்ட். ஸோ இதுக்கு மேல வந்து நம்ம வேற காம்பினேஷன்ல எழுத முடியாது. அதுக்கடுத்து வந்து சாம்பிள் மீன். மீன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம எத்தனை நம்பரை ஆட் பண்றோமோ அத்தனால டிவைட் பண்ணணும், அதுதான் மீன். இப்போ 4 + 4 2 நம்பர் ஆட் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 8. ஸோ அதை வந்து 2 நம்பர் ஆட் பண்ணதுனால 2ஆல டிவைட் பண்ணணும். இதை 2ஆல டிவைட் பண்ணாக்க என்ன வரும்னா 4 அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் இது ரெண்டுத்துல ஆட் பண்ணோம்னா 12 அப்படின்னு வரும், 2ஆல டிவைட் பண்ணோம்னா 6. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 2 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 வரும், இதை 2ஆல டிவைட் பண்ணோம்னா 8. இதுதான் வந்து மீன் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி தான் மொத்த நம்பருக்கும் நம்ம இந்த மீன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், இந்த 2 நம்பரை ஆட் பண்ணணும், 2ஆல டிவைட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 20, 20 டிவைடட் பை 2 10. ஸோ இதே மாதிரி தான் மொத்தத்துக்கும் வந்து மீன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஸோ அதுக்கடுத்து மீன் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்ட பிறகு இந்த இது இருக்கு இல்லைங்களா, 4,4 4,8 4,12 4,16 8,4 8,8 8,12. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து எஸ் அப்படின்றது, அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே எழுதி இருக்குது. எஸ் ஈக்குவல் டு 4,4 4,8 4,12 4,16 அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ இப்போ என் ஆஃப் எஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னாலையும் எவ்வளோ வரும்னா 16 அப்படின்றது வரும். மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 16 இருக்குது. ஸோ அதனால என் ஆஃப் எஸ் வந்து 16 அப்படின்னு போகணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்போ சாம்பிள் மீன் அதாவது எக்ஸ் பார். ஸோ இந்த மேலே ஸ்லைடில் பார்த்தோம்னா இங்கே இருக்கும் 4 6 8 10 6 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை தான் நம்ம வந்து அங்கே எழுதணும். என்னன்னு 4 6 8 10 12 14 16 அப்படின்றத எழுதியாச்சு. இப்போ அந்த மேலே இருக்கிறதுல வந்து 4 அப்படின்றத பார்க்கணும். ஸோ 4 அப்படின்றதுக்கு நேராக பார்த்தோம்னா இந்த 4 எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லாக பார்த்தாவே ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே 1 அப்படின்னு போடுறோம். என் ஆஃப் எஸ்ன்றது வந்து 16. ஸோ அதனால 16 போடுறோம். நெக்ஸ்ட் வந்து 6 அப்படின்ற நம்பர். இப்போ 6 அப்படின்ற நம்பர் பார்த்தாக்கா இங்கே 1 இருக்கு, இங்கே 1 2 இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம என்ன போடுறோம்னா 2 டிவைடட் பை 16 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் வந்து 8. ஸோ 8 என்ற நம்பர் பார்த்தோம்னா 1 2 3 3 இருக்கா. ஸோ அதனால வந்து 3 டிவைடட் பை 16 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் வந்து 10. ஸோ 10 என்ற நம்பர் பார்த்தா 1 2 3 4 இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம அதை எப்படி எழுதுவோம், 4 டிவைடட் பை 16 எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து 12 அப்படின்றது. ஸோ 12 அப்படின்ற எலமெண்ட் பார்த்தா 1 அதுக்கடுத்து 2 அதுக்கடுத்து 3. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 டிவைடட் பை 16 அப்படின்னு எழுதுவோம். அதுக்கடுத்து 14 பார்த்தோம் அப்படின்னா
1 இருக்குது, இங்க 2 இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 2 divided by 16 வரும். நெக்ஸ்ட் வந்து 16. ஸோ 16ன்றதை பார்த்தோம்னா இது ஒரே ஒன்றுதல் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து ஆன்சர் என்ன வரும்னா 1 divided by 16. எப்பவுமே டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 தான் வரும். அதாவது இது மொத்தத்தையுமே நம்ம ஆட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா அதனோட ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள் 1 அப்படின்றதோட ஃபுல் ஆன்சர். அதுக்கடுத்து ஒரு நோட். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 30. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த சாம்பிளுக்கு பேர் லார்ஜ் சாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அதே வந்து த சாம்பிள் சைஸ் லெஸ் தென் 30, அதுக்கு பேர் வந்து ஸ்மால் சாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ n கிரேட்டர் than or equal to 30னா லார்ஜ் சாம்பிள், n less than or equal to 30னா ஸ்மால் சாம்பிள். ஸோ 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது வந்து இது வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை n. இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணணும். இது ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா என்ன வரும்னா சிக்மா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n அப்படின்னு. சிக்மா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இதை வச்சு சம்ஸ் இருக்கும், எக்ஸசைஸ்ல இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றதுக்கான ஃபார்முலா சிக்மா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.2. கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த எக்ஸ் பார். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபார் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்டைன்ட் எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 1 கொஸ்டின் எழுதணும் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ சொல்யூஷன் here the population is. ஸோ அந்த பாப்புலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கிறதே தான் இதுக்கும் 4, 8, 12, 16. ஸோ பாப்புலேஷன் சைஸ் கேபிட்டல் N ஈக்குவல் டு 4, சாம்பிள் சைஸ் ஸ்மால் n அப்படின்றது வந்து 2. நம்ம பாப்புலேஷன் மீன் கண்டுபிடிக்கிறோம். மீன் அப்படின்னா என்னன்னா நம்ம எத்தனை நம்பர் ஆட் பண்றோமோ அதனால டிவைட் பண்ணணும். ஸோ இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ் இது. ஸோ இது மொத்தத்தையும் வந்து நம்ம ஆட் பண்றோம். அப்போ 4 நம்பர் ஆட் பண்ணதுனால 4ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இதை வந்து 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 10 அப்படின்னு வருது. த பாப்புலேஷன் வேரியன்ஸ் இஸ் கால்குலேட்டட் ஆஸ் சிக்மா ஸ்கொயர். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டு தான் நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் எரர் கிடைக்கும். ஸோ அதனால இந்த சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை n சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n xi மைனஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து கேபிட்டல் என்னன்றது 4. ஸோ 1 டிவைடட் பை 4 இன்ட்டு அதுக்கு அடுத்து வந்து சம்மேஷன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மீனிங். ஸோ இங்கே எக்ஸ்ன்றது என்னன்னா இது 4 போட்டாச்சு. நெக்ஸ்ட் மியூ தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் 10 அப்படின்னு. 4 மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து 8 மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து 12 மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர். அதுக்கு அடுத்து வந்து இருக்கிறது வந்து 16. ஸோ 16 மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர். இது மாறாது, மியூன்றது எல்லாத்துக்கும் 10 தான் வரும். ஆனால் இங்கே நம்பர் வந்து 4, 8, 12, 16 அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு 1/4. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 36 வருது. இதே சால்வ் பண்ணோம்னா 4 வருது. இதே சால்வ் பண்ணோம்னா 4 வருது. இதே சால்வ் பண்ணோம்னா 36. ஸோ இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணி இந்த 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 20 அப்படின்னு வரும். நம்மளுக்கு வந்து இதனோட ஆன்சர் தான் வந்துருக்குது சிக்மா ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு வந்து இது வேணும். ஸோ அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் எரர் வேணும். அப்போ ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை n. ஸோ அதான் சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை n. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணோம்னா 10. ஸோ அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 அப்படின்ற ஆன்சர் வருது. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வேற ஃபார்முலாங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ்ல இருக்கிற கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இது ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இன்னமும் ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற நிறைய ஃபார்முலா இருக்குது. ஸோ அதில் பாருங்க, இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொபோசிஷன் பி அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ ஸ்டாண்டர்ட் எரர் எஸ்சி கண்டுபிடிக்கிறது இதுதான் ஃபார்முலா.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ டிவைடட் பை N. Pன்றது வந்து பாப்புலேஷன் ப்ரொபோசிஷன், Q என்பது என்னன்னா 1 மைனஸ் P. ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு அவங்க எப்படினாலும் தரலாம். ஸோ ப்ரொபோசிஷன் P கொடுத்துட்டுனா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதே வந்து சிக்மா N கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன் எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார், அதாவது 2 இண்டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் கேட்கறாங்க அப்படின்னா அப்போ இந்த ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை எம் பிளஸ் சிக்மா ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை என். mn அப்படின்றது வந்து சாம்பிள் சைஸ், சிக்மா எக்ஸ் ஸ்கொயரும் சிக்மா ஒய் ஸ்கொயர் அப்படின்றது வந்து வேரியன்சஸ். ஸோ இதுல வந்து காமன் வேரியன்சஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து இது ஃபார்முலா. காமன் வேரியன்ஸ் என்னன்னா இந்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயரும் சிக்மா ஒய் ஸ்கொயர் வந்து சேமா இருக்கும் ஆன்சர். ஸோ அப்படி இருந்தாக்க இது ஃபார்முலா சிக்மான்றது வெளியில வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை m பிளஸ் 1 டிவைடட் பை n அப்படின்றது வந்துடும். ஸோ அப்போ வந்து இந்த ஒன்றுத்துல ரெண்டு, இது வந்து காமன் வேரியன்ஸ் இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டிஃப்ரெண்டான வேரியன்ஸ் இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது எதுக்குன்னா ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி தான் கீழே இருக்கிற ஃபார்முலா ப்ரொபோசிஷன் அப்படின்றது கொடுத்துட்டு அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் எரர் கேட்டாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அதுலயும் இதுல வந்து px py அப்படின்றது தரல அப்படின்னா இதுல px py கொடுத்தா இந்த ஃபார்முலா, சப்போஸ் தரலைன்னா இந்த ஃபார்முலா எடுத்து கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிச்சு இவ்வளவு ஃபார்முலா. ஸோ மிச்சதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.